வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளும் பள்ளிகளில் திருக்குறள் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டுமா? அப்ப இந்த திருக்குறள் போட்டிக்கான திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. அவர்களும் பரிசுகளை வென்று வரட்டும். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல். வாலறிவன் நற்றால் தொழார் எனின். பொருள்: தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? குறள் 3. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இறைவன் அடிசேரா தார். பொருள்: இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும். மற்றவர் கடக்க முடியாது. குறள் 4. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு. துப்பாய தூம் மழை. பொருள்: உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். குறள் 5. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. பண்பும் பயனும் அது. பொருள்: இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குறள் 6. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். பொருள்: தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். குறள் 7. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். பொருள்: மகன் தன் தந்தைக்குச் செய்ய தக்க கைம்மாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். குறள் 8. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர். புன்கணீர் பூசல் தரும். பொருள்: அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். குறள் 9. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். குறள் 10. இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய்கவர்ந் தற்று. பொருள்: இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை வெட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும் போது அவற்றை வெட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. குறள் 11. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பொருள்: தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது. குறள் 12. காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. பொருள்: உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகைவிட மிக பெரிதாகும். குறள் 13. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. பொருள்: எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை. குறள் 14. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். பொருள்: அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். குறள் 15. ஒருநம்யுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுநம்யும் ஏமா புடைத்து. பொருள்: ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது. குறள் 16. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு. பொருள்: காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்கா விட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். குறள் 17. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. பொருள்: தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறிச் சுடும் வடு என்றும் ஆறாது. குறள் 18. ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விடச் சிறந்ததாக போற்றப்படும். குறள் 19. அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள்: தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். குறள் 20.
ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்குப் பொன்றன் துணையும் புகழ். பொருள்: தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே, பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.